things that should be covered in the first unit. And then we moved on to atomic structure. Uh, what are all the subatomic particles are there in an atom? They are neutrons, protons, and electrons. Electrons have negative charge and proton have positive charge. Neutron doesn't have any charge. And what does the atomic number and mass number means? Atomic number represents the number of protons in the nucleus, and the mass number representing the number of protons plus neutrons. It will not consider consider the mass of electrons because it have very negligible amount of mass. Take my pen. See, the electron mass is very much comparatively very much low to proton and neutron. So for the mass number, we will be considering only proton and neutron. And we have seen what is isobars. The atoms which have the same mass number but different atomic number is known as isobars. Means they'll be having total, I mean, mass number, அதாவது proton plus neutron உடைய sum வந்து சேமா இருக்கணும். இங்கேயும் 40 and இங்கேயும் 40, இங்கேயும் 40 இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆஃப் ஆட்டம் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஐசோபார்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஐசோடோன்ஸ்ல என்னன்னா ஆட்டம்ஸ்ல சேம் நியூட்ரான் நம்பர் இருக்கணும் பட் டிஃப்ரெண்ட் புரோட்டான் நம்பர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் 14ல வந்து நியூட்ரான் 8 நியூட்ரான்ஸ் இருக்கும். நைட்ரஜன் 15லயும் 8 நியூட்ரான்ஸ் இருக்கு. ஆக்சிஜன்லயும் 8 நியூட்ரான்ஸ் இருக்கு. ஸோ these three are known as isotopes. Then isotopes ஓட டிஃபரன்ஸ் என்னன்னா ஐடென்டிக்கல் அட்டாமிக் நம்பர் இருக்கணும் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் நம்பர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் புரோட்டியம், டியூட்ரியம் அண்ட் ட்ரிட்டியம்னு பார்த்தோம். ஸோ புரோட்டியம்ல number of proton வந்து 1 இருக்கும். It doesn't have any neutron. But deuteriumல it have 1 neutron and tritium it have 2 neutrons. ஸோ இதில் வந்து டிஃப்ரென்சஸ் என்னன்னா ஒரு சில ஐசோடோப்ஸ் வந்து ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் ஆஃப் ஹைட்ரஜனில் ட்ரிட்டியம் இஸ் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் விச் இஸ் மீன்ஸ் தட் they are containing unstable nucleus இருக்கும் and it's dissipating excess energy by spontaneously emitting radiations in the form of alpha, பீட்டா அண்ட் காமா ரேஸ். அதே மாதிரி கார்பன்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்பன் 12, கார்பன் 13 அண்ட் கார்பன் 14. இதில் கார்பன் 14 வந்து இஸ் அன் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பாக இருக்கும். இது இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் டென் டு ஃபார்ம் ஒரு அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ்லேருந்து ஸ்டேபிள் நியூக்ளியஸாக வந்து ஃபார்ம் ஆகிறது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிட்டியம் வந்து டிகே ஆகி ஹீலியம், அதோட நெக்ஸ்ட் இது ஹைட்ரஜனுக்கு அடுத்து இருக்க ஹீலியம் 3 ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இதோட ஹாஃப் லைஃப் டைம் வந்து ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, 12.32 இயர்ஸ்ன்னு பார்த்தோம். ஆனால் கார்பன் 14 வந்து எமிட் ஆகி ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணிட்டு ஸ்டேபிள் நைட்ரஜன் 14 வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும். இதனுடைய ஹாஃப் லைஃப் வந்து 5730 இயர்ஸாக இருக்கும். ஸோ இந்த கார்பன் 14 தான் வந்து ஹாஸ் பீன் யூஸ்ட் இன் கார்பன் டேட்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஃபோரன்சிக் ஸ்டடீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். தென் ஹவ் ஆக்சுவலி அட்டாமிக் மாஸ் வந்து கால்குலேட் ஆகுதுன்னு பார்த்தோம். கார்பன் 12 பேஸ் பண்ணி அட்டாமிக் மாஸ் நம்பர் வந்து கால்குலேட் பண்றாங்க. கார்பன் 12க்கு 12 அட்டாமிக் மாஸ் யூனிட் இருக்கிறத கன்சிடர் பண்ணிட்டு மற்ற அட்டம்ஸோடைய அட்டாமிக் நம்பர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 அட்டாமிக் மாஸ்ங்கிறத வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா the mass of exact as a mass that is exactly equal to 1/12 of the mass of one carbon atom. அதாவது கார்பன் 12 ஆட்டம் உடைய 1/12 amount of carbon atom உடைய மாஸ், அதுதான் வந்து 1 அட்டாமிக் நம்பர். இட் இஸ் ஈக்குவல் டு 1.66056 பார்த்தோம். இதுல இருந்து நம்ம மற்ற அட்டம்ஸ் உடைய அட்டாமிக் மாஸையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ்
ஐ மீன் மாஸ் ஆஃப் அண்ட் ஹைட்ரஜன் வந்து 1.67 இன்டூ 10 டு த பவர் மைனஸ் 4ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஎம்யூவில் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா we can divide this 1.67 into 10 to the power minus 24 with 1.660 into 10 to the power minus 24 ரால டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த யூனிட் வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட்டா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அதுல இருந்து நம்ம அட்டாமிக் ஐ மீன் மாஸ் ஆஃப் அட்டம் ஆஃப் ஹைட்ரஜனை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ரீசென்ட்லி அட்டாமிக் மாஸ் வந்து இட் ஹாஸ் பீன் ரீப்ளேஸ்ட் அஸ் யூ, தட் இஸ் யூனிஃபைட் யூனிட். ஸோ நெக்ஸ்ட் நாம பார்த்தது வந்து ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். நம்ம ஒவ்வொரு ஆட்டமுமே வந்து நேச்சுரலா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஐசோடோப்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதோடைய ஆவரேஜ் அட்டாமிக் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஈச் ஃபார்ம் ஆஃப் கார்பன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்பன் ஐசோடோப்ஸ் உடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணுமா ஈச் ஐசோடோப் ஆஃப் கார்பனை வந்து we have to divide it with its relative abundance and atomic mass, and we have to sum all of them. For example, இப்போ கார்பன் 12 உடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் வந்து 98.892, ஸோ 0.998 இன்டூ அதோட அட்டாமிக் கார்பன் 12 உடைய அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்து 12 இன்டூ 12 யூனிட்ஸ், தென் பிளஸ் கார்பன் 13 உடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் வந்து 1.102. அதை வந்து நம்ம 100க்கு மாற்றணும்னா இட் வில் பி இந்த டெசிமல் ஆஃப் 0.0011 அண்ட் இதோடைய அட்டாமிக் மாஸ் வந்து 13.00 யூனிட்ஸ். தென் கார்பன் 14 உடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் வந்து 2 இன்டூ 10 டு த பவர் மைனஸ் 10. ஸோ இதையும் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அதோட அட்டாமிக் யூனிட்டால மல்டிப்ளை பண்ணி இது எல்லாத்தையும் சம் பண்ணோம்னா we will be having the average atomic mass of carbon நம்மளுக்கு கிடைச்சிடும். தென் இன்னொன்று வந்து மாலிகுலர் மாஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்தோம்னா ஃபார் கால்குலேட்டிங் த மாலிகுலர் மாஸ் ஆஃப் மீத்தேன், தட் இஸ் CH4க்கு நம்ம கார்பனுடைய அட்டாமிக் மாஸோட 4 இன்டூ ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் வந்து சமப் பண்ணிக்கணும். ஸோ 1 carbon plus 4 hydrogen, 4 into atomic mass of each hydrogen. And நம்ம sum பண்ணிட்டோம்னா you will be getting molecular mass of methane. But சில கேசஸ்ல ஃபார்முலா மாஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட்ல நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு சோடியம் அண்ட் குளோரின் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. பட் ஐ மீன் எக்ஸாக்டா சொல்லிட முடியாது. பட் 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். ஸோ இது வந்து எப்படி அதாவது ஒரு do not contain discrete molecule as their constitutive units. அதனால பட் நம்மளுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியும்னா ஒவ்வொரு சோடியம் அயானும் இஸ் சரௌண்டட் பை 6 குளோரின் அயான்ஸால சரௌண்ட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சோடியம் அயான்னா இட் இஸ் சரௌண்டட் பை 1 2 3 4 5 and 6. ஸோ இந்த மாதிரி இருக்க கேசஸ்ல நம்ம ஃபார்முலா மாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சோடியம் உடைய அட்டாமிக் மாஸ் தென் குளோரினுடைய அட்டாமிக் மாஸை வந்து சமப் பண்ணிட்டு நம்ம சோடியம் குளோரைடுடைய அட்டாமிக் மாஸை நம்ம we can able to identify. தென் அயான்ஸ் என்னது, இது வரைக்கும் ஆட்டம்ஸ் பார்த்தோம். பட் when an atom or group of atom with positive and negative charge இருந்ததுன்னா அதை தான் அயான்னு சொல்லுவோம். கேட்டையான் என்னன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான். இது எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா when it loses one electron, ஒரு ஆட்டம் வந்து நியூட்ரலா இருக்க ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணும் பொழுது இட் ஃபார்ம்ஸ் கேட்டையான். அதே மாதிரி ஒரு நியூட்ரலா இருக்க ஆட்டம் வந்து when it's gain an electron is anion. anion வந்து is negatively charged. ஸோ இப்போ நீங்க கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை விட இங்க எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கும் கேட்டையான்ஸ். தென் அதே மாதிரி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸை விட இங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ ஆனியான்ஸ் வந்து இட் வில் பி நெகட்டிவ் இன் சார்ஜ். ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். தென் இதே மாதிரி தான் சோடியம் குளோரைடு இருக்குன்னு பார்த்தோம். தென் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்னன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட். தென் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இஸ் பேஸ்ட் ஆன்
அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அயனைசேஷன் எனர்ஜி வந்து ionization energyங்கிறது is nothing but energy needed to remove an electron to form a positive ion. ஸோ இது இங்கிருந்து பீரியாடிக் டேபிள்ல காலம்ல இருந்து செவன்த் காலம்ல வந்து லோவா இருக்கும். அப்படியே மேல போக போக வந்து அயனைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். அதே மாதிரி இந்த ரோஸ்ல பாத்தீங்கன்னா இங்க மேல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் காலம்ல எல்லாம் கம்மியா இருக்கும். ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆக ஆக இதோடைய அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டினா எலக்ட்ரான் ரிலீஸ்ட் when an atom is added to an atomனு பார்த்தோம். ஸோ இதோட அமௌண்ட்டுமே வந்து இந்த இதுல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் டு செவன்த் காலம்லேயே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டிங்கிறது இஸ் நத்திங் பட் டெண்டன்சி ஆஃப் அன் ஆட்டம் டு அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ்னா என்னென்னா ஃப்ளூரின் பார்த்தோம், தென் ஆக்சிஜன், நைட்ரஜன், இது எல்லாமே வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஆக்சிஜன், குளோரின் அண்ட் நைட்ரஜன். ஸோ இதோட வேல்யூஸ் நோட் பண்ணிக்கலனாலும் பஸ் ஜஸ்ட் வந்து இதெல்லாம் 3க்கு மேலே இருக்குங்கிறத மட்டுமாவது ஜஸ்ட் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த electronegative atoms வந்து they are very important for forming polar and ionic compounds. தென் வந்து நம்ம அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் பார்த்தோம். எப்படி வந்து ஆட்டம்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் அட்டாமிக் ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணிட்டே வரும்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஹைட்ரஜன்ல வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் ஃபில்ட் இன் 1s1 எஸ்ஷெல்ஸ் ஃபில் ஆகும். அதுக்கப்புறமேட்டு 2s ஃபில் ஆகும், தென் 2p ஃபில் ஆகும், அப்புறம் 3s 3p 3dன்னு. ஸோ தென் வந்து 4s 4p இந்த ஆர்டர்ல தான் ஃபில் ஆகும். 4s 4p அண்ட் தென் 5s அண்ட் தென் 4d. ஸோ இந்த ஆர்டர்ல ஃபில் ஆகும் ஒவ்வொரு இடத்துலையும். ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுடைய அட்டாமிக் நம்பரை பொறுத்து இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸை நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம்ல சொன்னீங்கன்னா இதுல வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 3. ஸோ 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்1s2 எஸ் ஷெல்ஸ்ல இருக்க 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிட்டு அதுக்கப்புறமேட்டு 1s எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிட்டு தென் 2sல இருக்க ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆகும். இதே மாதிரி தான் எல்லா காம்பவுண்டுமே ஃபில் ஆகுங்கிறத பார்த்தோம் இல்லையா. தென் லூயிஸ் சிம்பிள்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் சிம்பிள் நோட்டேஷன்ஸ் டு ரெப்ரசென்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இன் தி செல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம்க்கு 3 அட்டாமிக் நம்பர் இருக்குன்னா அதோட வேலன்ஸ் செல்ல வந்து அதோட கடைசி ஷெல்ல வந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ அதை வந்து ஒரே ஒரு டாட் வச்சு ஃபில் பண்ணுவோம். அதே மாதிரி கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p2 இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த வேலன்ஸ் செல்ல இருக்க எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த 4 எலக்ட்ரானையும் நம்ம 4 டாட்ல ஃபில் பண்ணுவோம். அதுதான் வந்து லூயிஸ் நோட்டேஷன் பார்த்தோம். அதே மாதிரி ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது எல்லாத்தையுமே நீங்க ஜஸ்ட் இந்த ஸ்லைட் பார்த்தாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். So then what is the basis of chemical bond in பார்த்தோம் இல்லையா. They are nothing but the attractive force which holds various constituents like atoms and ions. இது எல்லாத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபோர்ஸ் தான், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் வந்து கெமிக்கல் பாண்ட். அதே மாதிரி கெமிக்கல் பாண்டிங் எல்லாமே வந்து ஆக்டெட் ரூல்ல வந்து ஃபாலோ பண்ண வந்து ட்ரை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் செல்ஸ்ல 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற மாதிரி கெமிக்கல் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் இருக்கு. கோவலன்ட் பாண்டிங் பத்தி பார்த்தோம். when 2 atoms share 1 electron pair they are said to be joined by single covalent bond. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குளோரின்ல பாத்தீங்கன்னா
செவன் எலக்ட்ரான்ஸ் இருக்கு வேலன்ஸ் செல்ஸ்ல. அதே மாதிரி இந்த குளோரின் இதுக்குள்ளேயும் 7 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. தே டென் டு ஃபார்ம் ஆக்டெட் ரூல். ஓகேவா? ஸோ இங்கேயும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், இங்கேயும் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு குளோரின் ஷேர் ஒவ்வொரு எலக்ட்ரான்ல இருந்தும் ஒவ்வொரு குளோரின் வந்து ஷேர் ஆகி குளோரின் கோவலன்ட் பாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதே கேசஸ்ல 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஷேர் ஆச்சுன்னா அதை வந்து டபுள் கோவலன்ட் பாண்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி 3 எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதை வந்து ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட்னு சொல்லுவோம். ஸோ பட் கார்பன் பாண்டிங்க பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பன் வந்து ஹைட்ரஜனோட சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், ஆக்சிஜனோட சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், ஆக்சிஜனோட டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம், நைட்ரஜனோட சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி நைட்ரஜனோட டபுள் பாண்டையும் ஃபார்ம் பண்ணிக்குது. ஸோ கார்பன் பாண்டிங்கும் ஃபார்ம் ஆகுது. கார்பன் சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரி கார்பன் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகலாம். கார்பன் ட்ரிபிள் பாண்டும் ஃபார்ம் ஆகலாம். இதுல வந்து கார்பன் ட்ரிபிள் பாண்ட் வந்து இட்ஸ் கம்பேரிட்டிவ்லி ரேர் தான். பட் இந்த பேசிக்லி என்னன்னா கார்பன் வந்து இட்ஸ் டென்ஸ் டு ஃபார்ம் பாண்டிங் வித் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். ஸோ இதோடைய வெர்சாலிட்டி வந்து அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ்ல ரொம்ப ஹையர் ப்ரொபோர்ஷன்ல இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததை வச்சும் இந்த கொஸ்டின்ஸை வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் 2க்குள்ள போகலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல்க் எலிமெண்ட்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல இருக்கிறது ஒன்று ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன். இந்த 4 ஆட்டம்ஸ் மட்டுமே வந்து இட் மேக்கிங் மோர் than 99% ஆஃப் மாஸ் ஆஃப் மோஸ்ட் செல்ஸ். ஓகேவா? ஸோ பட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதோட அட்டாமிக் நம்பர்ஸ் வந்து லோயரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஹைட்ரஜன் இட் இஸ் 1 அட்டாமிக் நம்பர். இங்க கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6. இதுல பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 8 இருக்கு. ஸோ டோட்டலா வந்து இந்த 4மே அட்டாமிக் நம்பர் லோயரா தான் இருக்கு. ஸோ லைட் வெயிட் எலிமெண்ட்ஸா தான் இருக்கு. தே ஆர் டென்ஸ் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் வந்து சிங்கிள் பாண்டையும், ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்ட், அண்ட் நைட்ரஜன் வந்து ட்ரிபிள் பாண்ட், அண்ட் கார்பன் வந்து 4 பாண்ட்ஸையும் அடுத்தடுத்த கார்பன் வந்து 4 பாண்ட்ஸையும் அதோட அடுத்திருக்க அட்டம்ஸோட ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இந்த 4 தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹையர் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா லைட்டஸ்ட் எலிமெண்ட்ஸ் தே ஃபார்ம் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் இப்ப ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஃபார்ம் ஸ்ட்ராங்கஸ்ட் கோவலன்ட் பாண்ட் கம்பேரிட்டிவ்லி கார்பன் டு ஹைட்ரஜன் பாண்ட். ஏன்னா இதோட அட்டாமிக் நம்பர் வந்து இட்ஸ் ஸ்லைட்லி ஹை இல்லையா? பட் இங்க பாத்தீங்கன்னா இதோட அட்டாமிக் நம்பர் வந்து இதுவும் 1, இதுவும் 1. ஸோ இது ரெண்டுமே லைட்டர் வெயிட்டா இருக்கும் பொழுது இது வந்து இன்னுமே அதிகமான ஸ்ட்ராங்கஸ்ட் கோவலன்ட் பாண்ட்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க விச் கிரியேட்ஸ் மோர் ஸ்ட்ராங் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஆப்ஷனா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் கொடுத்திருந்தாங்க. அண்ட் ஹைட்ரஜன் கொடுத்திருக்காங்கன்னா யூ ஹாவ் டு சூஸ் hydrogen and hydrogen because due to its lightest low atomic number it is forming strongest bond among the others. So in the basics namak therinjita podum. Then நம்ம வந்து biomolecules la enter ஆகும். Biomolecules na they are nothing but organic molecules which are producing by living organisms. They are acting as fundamental building blocks of life, primarily composed of carbon, hydrogen, oxygen and nitrogen.
ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்த மாதிரி தான் இந்த 4 எலிமெண்ட்ஸ்ல தான் நம்மளோட பயோமாலிகூல்ஸ் எல்லாமே வந்து கம்போஸ் ஆகிருக்கும். ஸோ தே ஆர் நத்திங் பட் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் லைஃபாகவும் இருக்கு. ஃபார் சே எக்ஸாம்பிள் இது ஒரு பிளான்ட் செல்னு வச்சுக்கோங்க. இது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்ல குரோமாட்டின் இருக்கா? இந்த சுப்ராமாலிகுலர் ஸ்ட்ரக்சர் வந்து இட் கண்டைன்ஸ் மேக்ரோமாலிகூல்ஸ். திஸ் இஸ் நத்திங் பட் டிஎன்ஏ, டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட். இதனுடைய மோனோமரிக் ஆசிட்ஸை பார்த்தீங்கன்னா தே ஆர் நியூக்ளியோடைட்ஸ் விச் கன்சிஸ்டிங் ஆஃப் ஒரு ஒரு ரிபோஸ் சுகர் இருக்கும், ஒரு நியூக்ளியோடைட் பேஸ் ஒன்று இருக்கும், தென் ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும். ஸோ அதே மாதிரி பிளாஸ்மா மெம்பரேன் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் பிளான்ட் செல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்க மேக்ரோ மாலிகூல்ஸ் என்னன்னா புரோட்டீன். எனிவேஸ் இந்த ப்ரோட்டீன்ஸை வந்து கோட் பண்ணுறதுக்கான ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கான இது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? நம்மளோட டிஎன்ஏல இருந்து கிடைக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ப்ரோட்டீனுடைய மோனோமரிக் யூனிட்ஸை பார்த்தீங்கன்னா தட் இஸ் அமினோ ஆசிட் விச் இஸ் அகைன் மேட் அப் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன். தென் வந்து செல் வால் விச் இஸ் கிவிங் த ஸ்ட்ரென்த் அண்ட் ப்ராப்பர் ஷேப் டு பிளான்ட் செல். இது the cell wall is made up of cellulose. Cellulose is nothing but which is consisting of the monomeric units of sugars like D-glucose ஆல made up ஆயிருக்கும். So the baseline fact என்னன்னா these elements are very much important in our living systems. both இதே தான் வந்து நம்மளோட அனிமல் சிஸ்டம்ஸ்க்கும் கேரி ஆகும். ஸோ அங்கே இருக்க மோனோமரிக் யூனிட்ஸ்லையுமே வந்து கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் இந்த எலிமெண்ட்ஸ்லாம் சுற்றி வரும். ஸோ இதுதான் வந்து ஹைலி abundant in biomolecules. Okay va. So what are all the type of biomolecules present in living systems? They are carbohydrate, proteins, lipids and nucleic acids. So இத பத்தி தான் நம்மளோட அந்த யூனிட் 1ல ஒவ்வொன்றும் டீடைல்டா பார்க்க போறோம். அகைன் ஸோ எல்லா கெமிஸ்ட்ரி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸும் கார்பனை சுற்றி தான் இருக்கு. தே ஆர் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள் டு ஃபார்ம் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரியே தான் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்டை ஃபார்ம் பண்ற ஸ்ட்ராங்கஸ்ட் கெப்பாசிட்டி வந்து கார்பனுக்கு இருக்கு. ஸோ ஸ்டேபிளான பாண்டிங் ஃபார்மேஷன்ஸ்க்கு கார்பன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால தான் கார்பன் பேஸ்ட் லைஃபாகவும் நம்மளோட லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கு. ஸோ தென் கார்பனோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னா, இதுதான் கார்பன் ஆட்டம்னா இதுதான் கார்பனுடைய நியூக்ளியஸ். ஸோ அதை சுத்தி வந்து 4 அதை சுத்தி வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா அதோட அவுட்டர் ஷெல்ஸ்ல. தென் இது ஸோ இட் கேன் ஏபிள் டு ஃபார்ம் 4 டிஃப்ரெண்ட் பாண்டிங். ஸோ ஒரு கார்பன் ஆட்டம்க்கும் அதுல 2 இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லுவோம்னா டெட்ராஹெட்ரல் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அதுல ஒரு கார்பன் ஆட்டமுடைய ஒரு எலக்ட்ரானுக்கும் இன்னொரு எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்க பாண்டிங் லென்த் வந்து 109.5 இருக்கும். ஸோ இப்போ கார்பன் வந்து சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்டை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இட் கேன் ஈஸிலி ரொட்டேட் ஆகலாம் அதோட ஸ்பேஸ்ல. பட் அதோட பாண்ட் லென்த் வந்து எப்படி இருக்குன்னா 0.159 நானோமீட்டரா இருக்கும். பட் வென் கார்பன் இஸ் ஃபார்மிங் டபுள் பாண்ட், அதாவது இந்த இடத்துல கார்பன் அண்ட் கார்பன் டு கார்பன் இப்படி டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும் பொழுது அதோடைய ரொட்டேஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடும். அதாவது இங்கிட்ட இருந்து இப்படியும் இப்படி இருந்து இப்படி மட்டும்தான் போக முடியும். பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு 180 கிட்டையுமே வந்து நம்மளால ரொட்டேட் ஆகும். பட் இங்க வந்து இந்த இவ்வளவுதான் 120 வரைக்கும் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கும் டபுள் பாண்ட். பட் சிங்கிள் பாண்ட்ல வந்து ரொட்டேஷன் வந்து ஹையரா இருக்கும். I will make sure that in the next class how much rotation can around, அதாவது 360 டிகிரியா 180 டிகிரியாங்கிறத நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
தென் பயோமாலிகூல்ஸ்ல covalently linked carbon atoms இருக்கு இல்லையா, they can form linear chains, branched chains and cyclic structures கூட they can able to form. அதே நேரத்தில் most of the biomolecules are derivatives of hydrocarbons with hydrogen atoms replaced by a variety of functional groups that confer specific chemical properties on a molecule, forming various families of organic compounds. So இந்த கோவலன்ட்லி லிங்க் கார்பன் ஆட்டம்ஸ் வந்து லீனியர் ஃபார்மை ஃபார்ம் பண்ணலாம். இங்கே CH3 மாதிரி, இல்லை ஃபினைலில் இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து சைக்ளிக் ஃபார்மை கூட ஃபார்ம் பண்ணலாம், பிரான்ச்டு செயினை கூட உங்களுக்கு ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கார்பன் பாண்டிங் வித் வித் ஃபங்க்ஷனல் குரூப்ஸோட இருக்க கார்பன் பாண்டிங் வந்து பயோமாலிகூல்ஸில் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்பும் இட் பிளேஸ் டிஃப்ரெண்ட் ரோல் இன் த பயோமாலிகூல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே கார்பன் வித் 3 ஹைட்ரஜன் CH3 இருந்ததுன்னா திஸ் இஸ் நோன் அஸ் மித்தைல். அண்ட் அதே மாதிரி கார்பன் 2 கார்பன்ஸ் இருந்து இட் ஃபார்ம்ஸ் பாண்டிங் வித் 5 ஹைட்ரஜன்ஸ்னா இது வந்து இத்தைல் குரூப்னு சொல்லுவோம். இங்க இருக்க ஆர் எல்லாமே சப்ஸ்டிடியூஷனல் குரூப்ஸை வந்து டினோட் பண்ணுது. இட் கேன் பி எய்தர் ஹைட்ரஜனா இருக்கலாம் ஆர் இன்னும் சம் அதர் சப்ஸ்டியூவன்ட் CH குரூப்ஸா கூட இருக்கலாம். ஓகேவா? தென் அதே மாதிரி ஃபினைல் குரூப்ஸ் வந்து இட் ஃபார்மிங் சைக்ளிக் பாண்ட்ஸ். இட் கண்டைன்ஸ் C6 அண்ட் ஹைட்ரஜன் 6. Then carbonyl functional group it has carbon double bond O. Then ether it has a central oxygen atom. It is containing different R groups in each corner. For example, oxygen இங்க வந்து ஒரு CH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க ஒரு CH3 இருக்கலாம், ஆர் C2H5 இருக்கலாம், C2H5. So this is ethyl methyl ether. ஸோ சென்ட்ரலில் வந்து ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருந்ததுன்னா அது வந்து ஈத்தர் குரூப்பு. அதே மாதிரி COO இருந்ததுன்னா அது வந்து எஸ்டர் குரூப். இங்கே ஒரு CO தென் ஒரு கார்பனைல் குரூப்போட ஒரு CH3 குரூப் இருந்ததுன்னா இது வந்து அசிட்டைல் குரூப். CO குரூப் வந்து இங்க கார்பனைல் பார்த்தோமா, தென் அதோட ஒரு CH3 ஒரு மித்தைல் குரூப் இருந்ததுன்னா, தென் அதே மாதிரி அன்ஹைட்ரேட் குரூப்பும் வந்து CH3 C ஆக்சிஜன், இங்க இன்னொரு ஒரு டபுள் பாண்ட்ல ஒரு ஆக்சிஜன் இருக்கு, தென் இன்னொரு கார்பன் இன்னொரு ஆக்சிஜன். ஸோ இப்போ இங்கே கார்பன் 2 கார்பன் பட் 3 ஆக்சிஜன் இருந்ததுன்னா அது வந்து அன்ஹைட்ரைடு ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவோம். இங்கே அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். சல்ஃபைட்ரைல் சல்ஃபர் இருந்ததுன்னா சல்ஃபைட்ரைல், அதுவே 2 சல்ஃபர் இருந்ததுன்னா டைசல்ஃபைட். கீட்டோன் குரூப்னா CO மட்டும் இருக்கும். கார்பனைல் குரூப் வந்து அகைன் C டபுள் பாண்ட் O இருக்கும். ஹைட்ராக்சைல் குரூப்ல OH இருக்கும். தென் ஈனால் தயோஎஸ்டர், இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அமினோ குரூப்ல வந்து NH3 குரூப் NH3 குரூப்போட ஒரு R இருந்ததுன்னா அது வந்து அமினோ குரூப். இதுலயும் இன்னும் இம்பார்ட்டன்ட் ஆனது பாஸ்போரைல் குரூப். இது வந்து டிஎன்ஏ எல்லாம் வரும்ல, ஸோ அந்த ஃபார்ம் நீங்க ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாஸ்பரஸ் குரூப்போட 3 ஆக்சிஜன் இருக்கும், ஆக்சிஜன் 1, ஆக்சிஜன் 2 அண்ட் கீழே வந்து ஒரு டபுள் பாண்ட் ஆக்சிஜன். இது வந்து பாஸ்போரைல் குரூப். தயோனா ஒரு சல்ஃபர் குரூப் இருக்கும்,
தென் ஒரு சி டபுள் பாண்ட் ஓ இருந்ததுன்னா அது வந்து தயோஎஸ்டர் குரூப். ஸோ ஒரு பயோமாலிகூல் வந்து இட் மே கண்டெயின் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் such a biomolecule which contains different functional groups. இது என்ன பயோமாலிகூல்னா திஸ் இஸ் நத்திங் பட் அசிட்டைல் கோஎன்சைம் ஏ. இப்போ இதுல என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு? இதுல ஒரு தயோஎஸ்டர் இருக்கு, சல்ஃபர் பிளஸ் சி டபுள் பாண்ட் ஓ தயோஎஸ்டர் இருக்கு, ஒரு அமிடோ குரூப் இருக்கு, NH C டபுள் பாண்ட் ஓ ஒரு அமைன் பிளஸ் ஒரு கார்பனைல் குரூப் இருந்தா அது அமிடோ குரூப். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு NH அண்ட் C டபுள் பாண்ட் இருக்கு, ஒரு கார்பனைல் அண்ட் ஒரு NH குரூப் அண்ட் பாஸ்போ அன்ஹைட்ரேட் குரூப் இருக்கு, ரெண்டு பாஸ்போ குரூப் இருக்கு. பி இங்க பி ஒரு பாஸ்பரஸோடைய 3 ஆக்சிஜன் 1 2 அண்ட் 3 இருந்ததுன்னா பாஸ்போரைல் குரூப்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் பாருங்களேன் 3 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இது 2 பாஸ்போரைல் குரூப். அந்த 2 பாஸ்போரைல் குரூப்பும் சென்டர்ல ஒரு ஆக்சிஜனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணி இருந்ததுன்னா தட் இஸ் பாஸ்போ அன்ஹைட்ரேட் குரூப். தென் இமிடசோல் லைக் குரூப்பும் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதுல வந்து எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 கார்பன்ஸ் இருக்கு அண்ட் 2 நைட்ரஜன். இது ஒரு சைக்ளிக் லைக் ஃபார்ம்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. தென் அமினோ குரூப்னா NH2 இருக்கு. தென் இது பாஸ்போரைல் குரூப். பாருங்க பாஸ்பரஸோட 3 ஆக்சிஜன் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ பயோமாலிகூல். தென் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு பயோமாலிகூலுடைய ஃபங்க்ஷன் வந்து அதோட கோவலன்ட் பாண்ட் அது எப்படி கிரியேட் பண்ணிருக்கு, இது தென் அதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்கு, இந்த பயோமாலிகூல்ல இருக்க ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்கு, அதை மட்டும் இல்லாம எப்படி அந்த மாலிகூல்ஸ் வந்து த்ரீ டைமென்ஷனல்ல அரேஞ்ச் ஆயிருக்கு, அதை பேஸ் பண்ணியும் ஒரு பயோமாலிகூலுடைய ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆட்டம்ஸ் இன் 3 டைமென்ஷனல் ஃபேஸ், அதை தான் நம்ம வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் காமன்லி எக்ஸிஸ்ட் அஸ் ஸ்டீரியோ ஐசோமர்ஸா இருக்கு. So this is nothing but molecules with same chemical bonds and same chemical formula தான், but they have different configurations. அததான் வந்து நம்ம ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். For say example, malic acid and fumaric acid இது ரெண்டையும் எடுத்துக்கோங்க. இதுல நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 and 4. நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து 4 இருக்கு. ஆக்சிஜன் வந்து 1 2 3 4 இருக்கு. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 1 2 3 4. ஸோ ஃபியூமாரிக் ஆசிட்லையும் நீங்க பாத்தீங்கன்னா அதே நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கும். 1 2 3 4 கார்பன் ஆட்டம்ஸ் அண்ட் 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் அண்ட் 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் தான் இருக்கு. பட் வாட் இஸ் தி டிஃபரண்ட் இஸ், இங்க பாத்தீங்கன்னா COOH குரூப்ஸ் வந்து கார்பன் டபுள் பாண்ட்ல இருந்து கீழே இருக்கு. இங்க ஒரு COOH இருக்கு, இங்க ஒரு COOH இருக்கு. ஸோ டவுன்வர்ட்ஸா ஃபேஸ் பண்ணிருக்கு. பட் இந்த கான்ஃபிகரேஷன்ல பாத்தீங்கன்னா COOH வந்து மேலேயும் ஹைட்ரஜன் வந்து கீழேயும் இருக்கும். இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க COOH. ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு COOH. ஸோ இந்த ஃபார்மேஷன் வந்து அப்படியே எப்படி சொல்றது, ஷிஃப்ட் ஆகி இருக்கும். இங்க இருக்க ஹைட்ரஜன் வந்து ஃபியூமாரிக் ஆசிட்ல கீழேயும், இங்க இருக்க COOH வந்து மேலேயும் இருக்கு. ஸோ இதான் டிஃபரன்ஸ். இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்க ஐசோமர்ஸ் வந்து ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்கா இந்த டைப் வந்து சிஸ் அண்ட் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் சொல்லுவோம். தே ஆர் டிஃபர் இன் தேர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூயன்ட்ஸ் குரூப்ஸ் வித் ரெஸ்பெக்ட்ஸ் டு நான் ரொட்டேட்டிங் டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் பேஸ் பண்ணி இது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க ஹைட்ரஜன் அண்ட் COOH வந்து ரொட்டேட் ஆகி COOH மேலேயும் ஹைட்ரஜன் கீழேயும் வந்திருந்ததுன்னா இது வந்து ஐசோமர்ஸ். ஸோ
ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து சேம் இதுல இருக்கிறத வந்து சிஸ் சிஸ் ஐசோமர்ஸும் இப்ப இந்த மாறி மாறி இருக்குல்ல ஹைட்ரஜன் இந்த சைடும் ஆப்போசிட்ல வந்து ஹைட்ரஜன் இருக்குல்ல ஸோ இதை வந்து டிரான்ஸ் ஐசோமர்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ இந்த cis trans isomers வந்து they cannot be interconverted without breaking the covalent bonds இந்த கோவலன்ட் பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணாம சிஸ்ஸை டிரான்ஸாவும் டிரான்ஸை சிஸ்ஸாவும் நம்மளால மாற்ற முடியாது ஸோ சிஸ் ஐசோமரும் டிரான்ஸ் ஐசோமர்ஸும் தே ஆர் யூனிக் இன் தேர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பட் அதோடைய எக்ஸ்கியூஸ் மீ பட் அதோடைய பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃபரா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மேலிக் ஆசிட் ஒரு கெமிக்கல்னா ஃபியூமாரிக் ஆசிட் ஒரு கெமிக்கல் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கெமிக்கல் தான் பட் சேம் மாலிகுலர் வெயிட் இருக்கு சேம் மாலிகுலர் ஃபார்முலா இருக்க காம்பவுண்ட்ஸ் தான் பட் டிஃப்ரெண்ட் ஐசோமர் சிஸ் ஐசோமர் இது டிரான்ஸ் ஐசோமர் ஸோ இதோடைய பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒன்றா இருக்கும் மாலிக் ஆசிடோட பயாலஜிக் ப்ராப்பர்ட்டி ஒன்றாவும் ஃபியூமாரிக் ஆசிட் பயாலஜிக் ப்ராப்பர்ட்டி வந்து வேறையாகவும் இருக்கும் ஸோ அதுதான் இதோட பேஸ் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இது வந்து சிஸ் ரெட்டினால் இது வந்து டிரான்ஸ் ரெட்டினால் இங்க வந்து இந்த டபுள் பாண்டை பொறுத்து இங்க கார்பன் இந்த ஹைட்ரஜன் எல்லாமே இங்க கீழே இருக்கு டவுன்வர்டு இங்க கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்லாம் இருக்கு பட் இங்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ் ரெட்டினால்ல இங்க மேல இருக்கும் ஸோ சிஸ் ரெட்டினாலுடைய ஃபங்க்ஷன் வேறையா இருக்கும் டிரான்ஸ் ரெட்டினாலுடைய ஃபங்க்ஷன் வேறையா இருக்கும் ஸோ இதுதான் வந்து சிஸ் டிரான்ஸ் ஐசோமர்ஸ் இன்னொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐசோமர்ஸ் இருக்கு அது அதை பத்தி இந்த இதுல பார்ப்போம் எனான்சியோமர்ஸ் பத்தி பார்க்க போறோம் பட் இந்த எனான்சியோமர்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி வி ஷுட் நோ வாட் இஸ் கைரல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் த கார்பன் ஆட்டம்ஸ் வித் 4 டிஃப்ரெண்ட் சப்ஸ்டிடியூயன்ட்ஸ் இருந்ததுன்னா இட்ஸ் செட் டு பி அசிமெட்ரிக் இந்த அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம்ல தான் நம்ம வந்து கைரல் சென்டர்ஸ் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இது கார்பன்னா அதை சுத்தி இருக்க பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு ஆட்டமுமே வேரியா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு கார்பனோட இங்க ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆயிருந்தது இங்க ஹைட்ரஜன் இருந்ததுன்னா இங்க வந்து வேற ஒரு குரூப் இருக்கணும் CH3 குரூப் அப்புறம் இங்க வந்து ஒரு NH2 இருக்கலாம் இங்க வந்து வேற ஏதாவது ஒரு ஆட்டம் டபுள் பாண்ட் ஓ அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் ஸோ அப்படி இருந்ததுன்னா இதை வந்து நம்ம கைரல் கார்பன் சொல்லுவோம் இங்க கார்பனோட பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்க எல்லா ஆட்டமுமே வந்து வேரியா இருக்கும் சேமா இருக்காது ஸோ இப்ப ஒரு மாலிகூல்ல ஒரு கைரல் கார்பன் இருந்ததுன்னா தே கேன் ஃபார்ம் 2 ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அதாவது they can be arranged in 2 ways that represent non-superimposable images of each other. நம்ம முன்னாடியே பார்த்தோம் சிங்கிள் பாண்ட் கார்பனா இருந்ததுன்னா they can able to easily rotate. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பனோட இதுதான் ஒரிஜினல் மாலிகுல்னு வச்சுக்கோங்க இந்த கார்பனோட மேல அப்பர்ல வந்து ஒரு A மாலிகுல் ஃபார்ம் ஆயிருக்கு இங்க வந்து Y மாலிகுல் இங்க B அண்ட் X மாலிகுல் இருக்கு ஸோ இது ரொட்டேட் ஆச்சுன்னா Y மாலிகுல் வந்து இங்க வந்துருது B மாலிகுல் வந்து இங்க போயிடுது ஸோ X வந்து இந்த சைடு வந்துடுது ஸோ திஸ் இஸ் தி மிரர் இமேஜ் இந்த மிரர் இமேஜோட இந்த இதான் A B X and Y ன்னு பார்த்தோமா ஸோ இதுதான் இதோட மிரர் இமேஜ் ஸோ இந்த மிரர் இமேஜோட உங்களோட ஒரிஜினல் மாலிக்யூல சூப்பர் இம்போஸ் பண்ண முடியாது ஏன்னா மிரர் இமேஜ்ல என்ன இருக்கு இங்க கார்பன்ல இங்க A இருக்கு இங்க Y இருக்கு இங்க X இருக்கு இங்க B இருக்குன்னா இந்த rotated molecule வந்து they cannot be superimposed its mirror image இந்த ரொட்டேட் ஆனோடனே இந்த மிரர் இமேஜ் வந்து எப்படி மாறும் இங்க X ஆவும் இங்க Y ஆவும் இங்க B ஆவும் மாறுதா ஸோ இப்போ இந்த ரொட்டேட் ஆன இமேஜும்
மிரர் இமேஜும் சூப்பர் இம்போஸ் ஆகாது. ஏன்னா இங்க எக்ஸும் ஒய்யும் வந்து எக்ஸ் மாலிகுல் வேற ஒய் மாலிகுல் வேற. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் மாலிகுலுக்கு பதிலா ஒய் மாலிகுல் வந்துடும். கம்பேரிட்டிவ்லி டு திஸ் ரொட்டேட்டட் இமேஜையும் சூப்பர் இம்போஸ்ட் இமேஜையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, ஸோ இது ரெண்டுமே தான் வந்து நம்ம இந்த மாதிரி சூப்பர் இம்போஸ் ஆகாத இமேஜஸ் மாலிகூல்ஸ் தான் வந்து நம்ம கைரல் மாலிகூல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் தட் ஆர் மிரர் இமேஜஸ் ஆஃப் ஈச் அதர் ஆர் கால்ட் எனான்சியோமர்ஸ். இப்ப எந்தெந்த ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்லாம் வந்து ஒண்ணுக்கு ஒன்னான மிரர் இமேஜை வந்து ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் வந்து எனான்சியோமர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மாலிகூல்ல ஒரு கைரல் கார்பன் இல்லாம n நம்பர் ஆஃப் கைரல் கார்பன் இருந்ததுன்னா அது எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் உங்களால அது ஃபார்ம் பண்ணிக்கோனா 2 பவர் n. அதாவது இப்போ ஒரு மாலிகூல்ல 2 கைரல் கார்பன் இருந்தது, இது ஒரு கைரல் கார்பன் இருந்ததுன்னா இது ஒரு ஸ்டீரியோ ஐசோமர்ஸை ஃபார்ம் பண்ணும். பட் இப்போ ஒரு கைரல் கார்பன் ஒரு மாலிகூல்ல 2 கைரல் கார்பன் இருந்ததுன்னா 2 பவர் 2 தட் இஸ் 4 ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அந்த மாலிகூல் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பியூட்டேனுடைய இது வந்து டைசப்ஸ்டிடியூட்டட் மியூட்டேனுடைய ஒரு பியூட்டேனுடைய ஸ்ட்ரக்சர் 1 2 3 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. இங்கேயும் 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, இது 1 2 1 2. இப்ப இதுல எத்தனை நம்பர் ஆஃப் கைரல் கார்பன் இருக்குன்னா இதுவும் ஒரு கைரல் கார்பன், இதுவும் ஒரு கைரல் கார்பன். ஏன்னா இந்த கார்பன்ல என்னென்ன மாலிகூல் இருக்கு? CH3 இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் ஹைட்ரஜன் இருக்கு, இந்த பக்கம் மாலிகூல் X இருக்கு, இந்த பக்கம் திரும்பி ஒரு கார்பன் இருக்கு. பட் அதே மாதிரி தான் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பன்லயும் 1 2 3 4 டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் இருக்கு. ஸோ அப்ப இது ஒரு கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன். ஸோ இந்த மாலிகூல்ல மொத்தம் 2 கைரல் கார்பன் இருக்கு. ஸோ இது எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸை ஃபார்ம் பண்ணும்? 2 பவர் 2, அதாவது 4 டிஃப்ரெண்ட் ஸ்டீரியோ ஐசோமர்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இங்க பாருங்களேன், 1 2 3 4 இந்த 4 ஃபார்முமே வந்து ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். பட் இதுல எனான்சியோமர்னா என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டீரியோ ஐசோமருடைய மிரர் இமேஜா இன்னொரு ஸ்டீரியோ ஐசோமர் இருந்ததுன்னா அது ரெண்டுமே வந்து இந்த 2 ஃபார்முமே வந்து எனான்சியோமர்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாலிகூல்ல பாருங்களேன், CH3 CH3 இருக்கு. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து XO இருக்கா. ஸோ இதோட மிரர் இமேஜ் தான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல XY போயிடும் மாலிகூல்ஸ், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல ஹைட்ரஜன் வந்துடும். ஸோ இந்த மாலிகூலோட மிரர் இமேஜ் தான் இந்த மாலிகூல். ஸோ இந்த 2 மாலிக்யூலுமே வந்து they are enantiomers of each other. அதே மாதிரி இங்க பாருங்களேன், இதுவும் அதே பியூட்டேன் தான். இங்க வந்து எக்ஸ் மாலிகூல் இந்த சைடும் ஹைட்ரஜன் மாலிகூல் இந்த சைடும் இருக்கு, ஹைட்ரஜன் மாலிகூல் இந்த சைடும் ஒய் மாலிகூல் இந்த சைடும். இப்படி ஒரு ஸ்டீரியோ ஐசோமரை நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாலிகூல் இப்படி ஒரு ஸ்டீரியோ ஐசோமர் கிரியேட் பண்ணோம்னா இதோடைய மிரர் இமேஜ், அதாவது இது இந்த சைடு இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வந்து எக்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லயும் ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் மாறிடும். இங்க பாத்தீங்களா, இந்த சைட்ல இந்த மாலிகூல்ல ஹைட்ரஜன் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கு, இந்த மாலிகூல்ல ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கு. அதே மாதிரி எக்ஸ் இந்த சைடு இருக்கு, இந்த ஃபார்ம்ல வந்து ரைட் ஹேண்ட் சைட் போயிடுது. ஸோ இதோட அதே மாதிரி தான் ஒய் மாலிகூல் தான். ஸோ இதோடைய மிரர் இமேஜ் தான் இது. ஸோ தீஸ் டூ ஆர் அகைன் நோன் அஸ் எனான்சியோமர்ஸ். ஸோ இந்த பியூட்டேன் வந்து இந்த டைசப்ஸ்டிடியூட்டட் பியூட்டேன் வந்து டோட்டலி 4 ஸ்டீரியோ ஐசோமர்ஸை ஃபார்ம் பண்ணுது. அதுல டோட்டலா நம்மளுக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் எனான்சியோமர்ஸ் கிடைக்குது. ஐ மீன் 2 டிஃப்ரெண்ட் எனான்சியோமர்ஸ் கிடைக்குது.
ஸோ இதை தவிர the pairs of stereoisomers that are not mirror images of each other are called diastereomers. ஸோ இதை பாருங்க எக்ஸ் ஒய் ஹச் ஹெச் இருக்குல்ல, இதுவும் இதுவும் வந்து they are not the mirror images of each other. ஸோ இது ரெண்டுமே வந்து we can know called as diastereomers அப்படின்னு சொல்லலாம். தென் இதுலயே வந்து ஏகைரல் மாலிகூல்ஸ்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஏகைரல் மாலிகூல்னா இப்ப ஒரு கார்பனை சுத்தி இருக்க நாலு ஆட்டம்ஸ்மே டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா கைரல். பட் அதுலயே அதே இதுல வந்து 2 ஆட்டம் வந்து சேமா இருந்தது, மற்ற 2 ஆட்டமும் டிஃபரா இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஏகைரல் மாலிகூல் சொல்லுவோம். ஏன்னா இந்த ஏகைரல் மாலிகூலுடைய மிரர் இமேஜும் அதோட ஒரிஜினல் இமேஜோட சூப்பர் இம்போஸ், ஐ மீன் இந்த ஒரிஜினல் மாலிகூலோட ரொட்டேட்டட் இமேஜும் அதோட மிரர் இமேஜும் they can be superimposed. For example, இதான் அதோட ஒரிஜினல் இமேஜ். கார்பன் ஏ, இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு எக்ஸ், இங்க ஒரு பி. இது ரொட்டேட் ஆகும் பொழுது it will form இது ரொட்டேட் ஆகும்போது இந்த எக்ஸ் இங்க வந்துடும், இந்த இங்க இருக்க எக்ஸ் வந்து இங்க போயிடும், பி வந்து இங்க போயிடும். ஸோ இட் வில் ஃபார்ம், இந்த எக்ஸ் வந்து இங்க போயிடும், இங்க இருக்க இந்த எக்ஸ் வந்து இங்க வந்துடும், தென் இந்த பி வந்து இங்க போயிடுமா ரொட்டேஷன்ல. ஸோ இந்த ரொட்டேட்டட் மாலிகூல் வந்து என்ன ஃபார்ம் பண்ணும், கார்பன் ஏ எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த மிரர் இமேஜ் ஆஃப் திஸ் ஒரிஜினல் மாலிகூல். ஸோ இதுதான் வந்து ஏகைரல் மாலிகூல். இது ரெண்டுமே சூப்பர் இம்போஸ் ஆகும். ஏன்னா இங்க ஏ இருக்கு, இங்கேயும் ஏ தான் இருக்கு, அதே மாதிரி இங்க எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் தான் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் தான் இருக்கு, இங்க பி இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் பி தான் இருக்கு. ஸோ இட் கேன் பி சூப்பர் இம்போஸ் வித் ஈச் அதர். இந்த மாதிரியான மாலிகூல்ல நம்ம வந்து ஏகைரல் மாலிகூல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரொட்டேஷன்ஸை பேஸ் பண்ணி எப்படி கார்பன்ஸ் ரொட்டேட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தே கேன் பி நோன் அஸ் கிளாக் வைஸ் அண்ட் கவுண்டர் கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். கிளாக் வைஸ்ல இருந்ததுன்னா அது வந்து ஆறுன்னு சொல்லி அந்த பயோமாலிகுலுக்கு முன்னாடி நம்ம நோட் பண்ணுவோம். அதே மாதிரி கவுண்டர் கிளாக் வைஸ் இருந்தது அதோட ரொட்டேஷன் அப்படின்னா அதை வந்து நம்ம எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த பயோமாலிகுல்ஸ்ல ஒரே ஒரு கைரல் கார்பன் தான் இருக்குன்னா அதை வந்து டி அண்ட் எல் ஃபார்ம்லையும் நம்ம டினோட் பண்ணலாம். இந்த டி அண்ட் எல் ஃபார்ம் பத்தி நம்ம கார்போஹைட்ரேட் செக்ஷன்ஸ் வரும்போது இன்னும் டீடைல்டா பார்ப்போம். பட் இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டினா டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, இது வந்து எல் ஃபார் லிவோ ரொட்டேட்டரி. ஸோ இந்த எல் வந்து இஸ் டிபிக்கலி இஸ் ஈக்குவல் டு எஸ் ஃபார்ம் ஆஃப் திஸ் ஆர்எஸ் சிஸ்டம், தட் இஸ் கவுண்டர் கிளாக் வைஸ். ஸோ OH சிஸ்டம் இங்க இருக்கு, OH குரூப் இங்க இருக்கு, CH2 இங்க இருக்கு, தென் C2H2 இங்க இருக்கு, தென் ஹைட்ரஜன். ஸோ இப்போ கவுண்டர் கிளாக் வைஸ் தான் இந்த மாலிகூல்ஸ் வந்து இந்த ஆட்டம் வந்து ரொட்டேட் ஆகுது, இந்த மாலிகூல் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ திஸ் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் எஸ் கிளிசரால்டிஹைட் ஆர் எல் கிளிசரால்டிஹைட். ஸோ இந்த டெட்ராஹைட்ரல் கார்பன்ல ஒன்லி 3 dissimilar groups. அதை நான் சொன்ன மாதிரி தான் அதோட டெஃபினிஷன் இதுல கொடுத்துருக்காங்க. ஏகைரல் மாலிகூல்னா சேம் குரூப் அக்கர்ஸ் ட்வைஸ். இங்க பாருங்க எக்ஸ் அண்ட் எக்ஸ் வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கணும். அதே மாதிரி இப்படி இருக்க மாலிகூல் வந்து ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் தான் பாசிபிளா இருக்கும். அதை வந்து நம்ம என்ன நேம் பண்றோம்னா இப்ப 2 சேம் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிற மாலிகூல்ஸ் வந்து நம்ம ஏகைரல் ரெஃபர் பண்றோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், இவ்வளவு நேரம் கார்பன் பாண்டிங் பத்தி பார்த்தோம். நவ் வி கேன் மூவ் இன்டு ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங் என்னன்னா, ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டமும் இப்போ ஒரு வாட்டர் மாலிகுல்ல இருக்க ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டமும் இட் ஷேர்ஸ் எலக்ட்ரான் பேர் வித் த சென்ட்ரல் ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இப்போ ஒரு வாட்டர் மாலிகுல்ல என்னென்ன இருக்கும், 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்தது தான்
வாட்டர் மாலிகுல். ஸோ இப்போ இதுல எப்படி இருக்கும்னா, ஒரு ஆக்ஸிஜன், இதுல 2 ஹைட்ரஜன். இதுல இருக்க ஒவ்வொரு ஹைட்ரஜன் ஆட்டமுமே வந்து ஒரு எலக்ட்ரான் பேர ஆக்ஸிஜனோட ஷேர் பண்ணிக்குது. நம்ம ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி ஆக்ஸிஜனுடைய வேலன்ஸ்ல வந்து மொத்தம் 1 2 3 4 5 6 இருக்கும். 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுல இருக்க ஒரு எலக்ட்ரான் பேர் வந்து ஹைட்ரஜனோடய, அதே மாதிரி இன்னொரு எலக்ட்ரான் பேர் வந்து இன்னொரு ஹைட்ரஜனோடையும் பாண்டை ஃபார்ம் பண்ணிக்குது. இன் டு ஃபார்ம் வாட்டர் மாலிகுல நான் சொல்றேன். அதே மாதிரி 2 நான் பாண்டிங் எலக்ட்ரான் பேர்ஸுமே இங்க இருக்கு. இந்த 2 எலக்ட்ரான் பேர்ஸுமே வந்து நான் பாண்டிங். இது வேற எந்த மாலிகுலோடையும் பாண்ட் ஆகல. இது கம்ப்ளீட்டா வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதான் இதோட ஒரு வாட்டர் மாலிகுலோடைய பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஹைட்ரஜன் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்ப இந்த ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜன் ஆட்டம், இது வந்து ஹைட்ரஜன், இது வந்து ஹைட்ரஜன்னா இதுக்கு இடையில இருக்க பாண்ட் ஆங்கிள் வந்து 104.5 பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்க ஒரு வாட்டர் மாலிகுல் இருக்கு. இங்க ஆக்சிஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். இங்க இப்ப ஆக்சிஜனுடைய நியூக்ளியஸை கவனிச்சீங்கன்னா, இது வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அதாவது தே கேன் அட்ராக்ட் எலக்ட்ரான்ஸ் ஸ்ட்ராங்கர் than ஹைட்ரஜன். ஸோ இதோடைய இது வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னு நம்மளுக்கு தெரியுமா? எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னா என்னது? This is nothing but the tendency of attracting electrons will be more than the other atoms. ஸோ மற்ற ஆட்டம்ஸ்ல இருந்து உங்களுக்கு எலக்ட்ரான்ஸை வந்து புல் பண்ணி இழுத்துக்கிற கெப்பாசிட்டி வந்து ஆக்சிஜனுக்கு அதிகமாகவே இருக்கு கம்பேரிட்டிவ்லி டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ பொதுவாகவே இப்போ அந்த ஒரு வாட்டர் மாலிகுல்ல ஷேர் ஆயிருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அதோடைய விசினிட்டி வந்து ஆக்சிஜனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஓகேவா? ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான்ஸ்க்கு ரொம்ப பக்கத்திலே இருக்கும் கம்பேரிட்டிவ்லி டு ஹைட்ரஜன். ஏன்னா அது வந்து இதோடைய டிஸ்டன்ஸ் பாண்ட் ஆங்கிலே வந்து உங்களுக்கு ஹையரா இருக்கும். ஸோ இந்த அன்ஈக்குவல் எலக்ட்ரான் ஷேரிங் வந்து 2 எலக்ட்ரிக் டைபோல்ஸா வாட்டர் மாலிகுல்ஸ்ல காஸ் பண்ணுது. இப்போ இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கா, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கிரியேட் பண்ணுது, பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி இங்கேயும் ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜை ஹைட்ரஜன் பாண்டோட கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி இங்க ஒரு 2 நான் பாண்டிங் எலக்ட்ரான் பார்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து 2 நெகட்டிவ் எலக்ட்ரிக் டைபோலை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த எலக்ட்ரிக் டைபோல் தான் வந்து இன்னொரு வாட்டர் மாலிகுலோட இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டோட இருக்க எலக்ட்ரானை புல் பண்ணி ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் ஒன் வாட்டர் மாலிகுல். இந்த வாட்டர் மாலிகுல்ல இருக்க ஆக்சிஜன் ஆட்டம் அண்ட் ஹைட்ரஜன் ஆஃப் அதர் ஹைட்ரஜன், இன்னொரு வாட்டர் மாலிகுல்ல இருக்க ஹைட்ரஜன், இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க பாண்டை ஃபார்ம் பண்ண வைக்குது எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் தான். ஸோ ஏன்னா வந்து இங்க ஆக்சிஜன்ல இருந்து இருக்க மைனஸ், இங்க ஹைட்ரஜன்ல இருக்க பிளஸ். ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ்ங்கிறதுனால இது வந்து ரொம்பவே ஈஸியா புல் பண்ணுது. எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ற டெண்டன்சி அதிகமா இருக்கிறதுனால இது ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபார்ம் ஆகுற பாண்ட் தான் வந்து ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். இப்படிதான் இருக்கும் இந்த ஹைட்ரஜன் பாண்ட். ஒரு ஆக்சிஜன்ல இருக்க 2 பேர்ஸ் வந்து 2 எலக்ட்ரான் பேர்ஸ் வந்து ஹைட்ரஜனோட பாண்ட் ஆயிடும். 2 அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுல இருக்க ஒரு பேர் வந்து இட் ஃபார்ம்ஸ் bonding with other molecule of
அதர் வாட்டர் மாலிகுல்ல இருக்க ஹைட்ரஜனுடைய பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணும். இதுதான் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு பேசிக்கா என்னென்ன தேவை? ஸோ காமனா எதோட எல்லாம் ஃபார்ம் ஆகுதுங்கிறதோட ஜென்ரல் ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்ப இங்க ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜன் அக்செப்டரா இருக்கு, இங்க OH வந்து ஹைட்ரஜன் டோனரா இருக்கு. ஸோ வாட்டர் மட்டும் இல்லாம ஒரு கார்பனைல் குரூப் C டபுள் பாண்ட் ஒன்னோ கார்பனைல்னு பார்த்தோம்ல, அதுல இருக்க ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் பாண்ட்ஸா ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி நைட்ரஜன் இதுவுமே வந்து ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமும் இட் டென்ஸ் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்ட் வித் OH குரூப். அதே மாதிரி இங்க இருக்க எல்லா ஹைட்ரஜனுமே வந்து ஹைட்ரஜன் டோனராகவும், இங்க இருக்க எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் எல்லாமே ஹைட்ரஜன் அக்செப்டராகவும் இருக்கு. அந்த ஆக்சிஜன் ஈத்தர் குரூப் பார்த்தோம், O டபுள் பாண்டுமே வந்து ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணும். சாரி, ஈத்தர் குரூப் அதாவது O பாண்டுமே வந்து ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணலாம். C டபுள் பாண்ட் O இது வந்து NH-ஓட இருக்கு இல்லையா, இதுல இங்க இன்னும் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் தான். பட் இங்க இருக்க ஹைட்ரஜன் வந்து நைட்ரஜனை விட ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ்ங்கிறதுனால இட் ஃபார்ம்ஸ் பாண்டிங் வித் C டபுள் பாண்ட் O. அதே மாதிரி NHO-ஓட பாண்டிங் நடக்கலாம். அதே மாதிரி N டபுள் பாண்ட் O இன்னும் வந்து எலக்ட்ரோநெகட்டிவ்ங்கிறதுனால இதுவும் வந்து NH-ஓட சேர்ந்து ஹைட்ரஜன் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணலாம். தென் ஸோ இதுவும் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் என்னென்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து மாலிகூல்ஸ்ல ஃபார்ம் ஆகுதுங்கிறது. ஒரு ஹைட்ராக்சைல் குரூப் இருக்கு, OH ஹைட்ராக்சைல் குரூப்புக்கும் ஒரு ஆல்கஹால் ஒரு ஹைட்ராக்சில் குரூப் ஆஃப் அன் ஆல்கஹால் ROH, அதாவது OH-னா ஆல்கஹாலா. ஸோ இந்த ஹைட்ராக்சைல் குரூப் அதாவது இந்த OH குரூப் ஆல்கஹாலோட இருக்க இந்த OH குரூப் வந்து வாட்டர் மாலிகுல்ல இருக்க ஆக்சிஜனோட பாண்ட் ஆகி ஹைட்ரஜன் பாண்டை கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி கார்பனைல் குரூப் பாலிபெப்டைட்ஸா இருக்கலாம். பாலிபெப்டைட்ஸ்னா எனக்கு ஒரு அமினோ ஆசிட்ஸ் லைக் இங்க ஒரு NH2 ஒரு COOH குரூப் இருக்கும் இல்லையா, அந்த COOHல இருக்க டபுள் பாண்ட் O வந்து ஹைட்ரஜன் NH-ஓட வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணி ஹைட்ரஜன் பாண்ட் வந்து பாலிபெப்டைட்ஸ்லயும் பாசிபிளா இருக்கும். அதே மாதிரி DNA தட் இஸ் ஜெனடிக் மெட்டீரியல் ஆஃப் அவர் லைஃப், அது DNA மாலிகுல் இருக்கு இல்லையா, அந்த மாலிகுல்லையும் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் தைமிடின் ஒரு நியூக்ளியோடைட் இருக்கு, அடினைன் ஒரு நியூக்ளியோடைட் இருக்குன்னா இங்க ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் வந்து they can form hydrogen bond. இதோட பாண்ட் எனர்ஜிஸ் பாத்தீங்கன்னா கோவலன்ட் பாண்டோட எனர்ஜிஸ் இப்ப நம்ம பார்த்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ்ல கோவலன்ட் பாண்ட்ஸுக்கு தான் வந்து ஹையர் பாண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதாவது கோவலன்ட் பாண்ட்ஸை பிரேக் பண்றதுக்கு இவ்வளவு கிலோ ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து தேவைப்படும். அதுலயும் ஆக்சிஜன் ஹைட்ரஜனோட பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து 460 இருக்கும். கார்பன் ஹைட்ரஜனுடைய பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து அதோட ஸ்லைட்லி லோயரா இருக்கும் 440, அண்ட் கார்பனுடைய பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து 348 இருக்கும். அதே மாதிரி பட் இந்த நான் கோவலன்ட் அயான்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அயானிக் இன்டராக்ஷன் இங்க ஒரு மைனஸ் அயானும் பிளஸ் அயானும் வந்து இன்ட்ராக்ட் ஆகுதுன்னா அதை பிரேக் பண்றதுக்கான பாண்ட் எனர்ஜி நம்மளுக்கு 86 கிலோ ஜூல் இருந்தா போதும். தென் ஹைட்ரஜன் பாண்டுக்கு அபவுட் 20 கிலோ ஜூல் இருந்தாலே போதும். அதே மாதிரி டைபோல் இன்ட்ராக்ஷனுக்கு 9.3 கிலோ ஜூல்ஸ் இருந்தாலே போதும். லண்டன் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸஸ் அது எல்லாத்துக்குமே 0.3 கிலோ ஜூல்ஸ் இருந்தாலுமே we can able to break the bond. ஸோ இதுல டேக் ஹோம் பாயிண்ட் என்னன்னா கோவலன்ட் பாண்ட் requires about more than 300 kilojoules of kinetic energy to break them. Comparatively hydrogen bandku 20 kilojoule இருந்தாலே போதும். So இது ரொம்ப important point, just note பண்ணிக்கோங்க. Hydrogen bonds are said to be weaker bonds. Then நம்ம carbohydrate which are the one of the most important
important type of biomolecules. So அந்த டாபிக் குள்ளார நம்ம என்டர் ஆக போறோம். So carbohydrates are nothing but polyhydroxy aldehydes or ketones. Or else the substances that yield such compounds on hydrolysis. So ஒரு காம்பவுண்ட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்பொழுது either polyhydroxy ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் கிடைச்சாலும் ஆர் அந்த காம்பவுண்டே ஒரு பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனா இருந்தாலும் அதை நம்ம வந்து கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஃபார்முலா எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது CnH2nOn. ஸோ அதாவது இப்போ கார்பன் வந்து இப்போ குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா C6H12O6. So number of carbon atoms and number of oxygen atoms வந்து சேமா இருக்கும். பட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் வந்து இதோட டபுள் நம்பரா இருக்கும். 6 + 2 12 இருக்கும். ஸோ அதான் அதோட பேசிக் கான்செப்ட். நம்மளுக்கு இதை ஆக்சுவலி இயர்லியர்ஸ் கிளாஸஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் இதை ரீகால் தான் பண்றோம். So what are the major classes of carbohydrate அப்படின்னா monosaccharides, oligosaccharides and polysaccharides. இங்க சாக்கரைடுங்கிற வேர்டு எதை மீன் பண்ணுதுன்னா இட் மீன்ஸ் சுகர். மோனோசாக்கரைட்னா என்னன்னா ஒரே ஒரு பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் யூனிட். ஆல்டிஹைட்னு நம்ம எப்படி சொல்லுவோம்? CHO ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா தட் இஸ் நோன் அஸ் ஆல்டிஹைட். அதுவே C டபுள் பாண்ட் O இருந்ததுன்னா அது வந்து கீட்டோன் குரூப். The most abundant monosaccharide in earth வந்து D-glucose. ஸோ அதே நேரத்தில் D-glucoseல நம்மளுக்கு எத்தனை கார்பன் இருக்குன்னு தெரியும். கார்பன் 6 இருக்கிற மோனோசாக்கரைட் தான் குளுக்கோஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு மோனோசாக்கரைட்ஸில் ஃபோர் கார்பனோ இல்லை அதுக்கு அதிகமான நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் 4, 5, 6 இந்த மாதிரி நம்பர்ஸ் ஆஃப் கார்பன் இருக்க மோனோசாக்கரைட்ஸ் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ரிபோஸ்க்கு வந்து 5 கார்பன் இருக்கு. அதே மாதிரி குளுக்கோஸ்க்கு வந்து 6 கார்பன்ஸ் இருக்குன்னா they tend to have form cyclic structures ஃபார்ம் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம படிப்போம். ஓகேவா? ஸோ அதாவது 3 கார்பன் இருந்ததுன்னா அது வந்து வெறும் ஓப்பன் செயின்ஸை மட்டும்தான் ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளிசரால்டிஹைட்ல வந்து 3 கார்பன் தான் இருக்கும். ஸோ அதால வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸாக ஃபார்ம் பண்ண முடியாது. பட் 4, 5, 6 இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டோம்னா திஸ் கேன் ஏபிள் டு ஃபார்ம் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். குளுக்கோஸ்லேயே வந்து குளுக்கோபைரனோஸ் இருக்கு, குளுக்கோஃபியூரனோஸ் இருக்கு. ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? தென் ஒலிகோசாக்கரைட்னா மோனோசாக்கரைட் யூனிட்ஸே வந்து ஷார்ட் செயின்ஸா ஃபார்ம் ஆகும். தே ஆர் ஜாயின்ட் பை கிளைகோசிடிக் பாண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு மோனோசாக்கரைட் அதாவது ஒரு குளுக்கோஸ் C6H12O6, அதே மாதிரி இன்னொரு குளுக்கோஸ், இது ஒரு மோனோசாக்கரைட். இப்ப இந்த 2 மோனோசாக்கரைடும் சேர்ந்து இந்த 2 மோனோசாக்கரைட் மாலிக்யூல்ஸும் வந்து சேர்ந்து ஒரு டைசாக்கரைடை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? C12H24O12. ஸோ இந்த 2 மோனோசாக்கரைட் யூனிட் சேர்ந்து டைசாக்கரைடை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இதோட இன்னொரு மோனோசாக்கரைட் யூனிட் சேர்ந்துன்னா அது ட்ரைசாக்கரைட். இந்த மாதிரி 3 to more chains of monosaccharides ஃபார்ம் ஆச்சுன்னா they are known as oligosaccharides. 3 to ஒரு 8 மோனோசாக்கரைட் யூனிட்ஸ் வரைக்குமே ஃபார்ம் ஆகலாம் ஒலிகோசாக்கரைட்ஸ்ல. ஸோ மோஸ்ட் அபண்டன்ட் ஒலிகோசாக்கரைட் வந்து டைசாக்கரைட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் which is made up of glucose and fructose. This disaccharide is known as maltose, which is joined by 2 glucose units. 1 D-glucose plus 1 D-glucose. அது ரெண்டுமே சேர்ந்து ஒரு டைசாக்கரைடை ஃபார்ம் பண்ணும். அந்த டைசாக்கரைட் நேம் வந்து மால்டோஸ். அதே மாதிரி ஒரு குளுக்கோஸ் மோனோசாக்கரைடும் ஒரு ஃப்ரக்டோஸ் மோனோசாக்கரைடும் சேர்ந்து சுக்ரோஸ் மாலிகுலை ஃபார்ம் பண்ணும். இது ஒரு டைசாக்கரைட். பட் ஒலிகோசாக்கரைட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒலிகோசாக்கரைட்ஸ் வந்து ஃப்ரீ என்டைட்டிஸா இருக்காது. பட் வந்து கிளைகோ கான்ஜுகேட்ஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மா மெம்பரேன்ல பாத்தீங்கன்னா அதோட லிப்பிட்ஸோட சேர்ந்து ஒரு ஒலிகோசாக்கரைட்ஸ் இருக்கும்.
glycolipids or glycoproteins வந்து ஃபார்ம் ஆகும். பிளாஸ்மா மெம்பரேனா இருக்கட்டும் ஆர் இன்சைட் த செல்ஸ்மே வந்து கிளைகோப்ரோட்டீன்ஸ் கிளைகோ கான்ஜுகேட்ஸ்லாம் கிளைகோ கான்ஜுகேட்டா ஃபார்ம் ஆகும். அதாவது கிளைகோ கான்ஜுகேட் இஸ் நத்திங் பட் இந்த ஒலிகோசாக்ரைட் வந்து இட்ஸ் வென் இட்ஸ் லிங்க்ட் வித் லிப்பிட் இட் இஸ் நோன் அஸ் லிப்போசாக்ரைட். இப்போ அது வந்து புரோட்டீனோட லிங்க் ஆச்சுன்னா இது வந்து கிளைகோ புரோட்டீன், லிப்பிடோட லிங்க் ஆயிருந்ததுன்னா அது வந்து கிளைகோ லிப்பிட்னு சொல்லுவோம். தென் இன்னொரு கிளாஸ் வந்து என்னதுன்னா பாலிசாக்ரைட். They are the sugar polymers which is containing more than 20 monosaccharide units. For example, examples of polysaccharide வந்து cellulose, linear chains of glucose எல்லாம் மேட் ஆயிருக்கும். அதே மாதிரி பட் glycogen வந்து இட்ஸ் branched chain of glucose எல்லாம் மேட் ஆயிருக்கும். So they are different types of polysaccharides. இப்படி செல்லுலோஸ் வந்து லீனியரா இருக்கும். சாரி, ஒவ்வொரு குளுக்கோஸ் யூனிட்டும் குளுக்கோஸ் மோனோமெரிக் யூனிட்டும் வந்து லீனியர் செயினை ஃபார்ம் பண்ணியிருக்கும் செல்லுலோஸ் பாலிசாக்ரைட்ல. இந்த மாதிரி 500 to 1000 குளுக்கோஸ் மோனோசாக்ரைட் யூனிட்ஸ் வந்து இட் இஸ் ஃபார்மிங் செல்லுலோஸ் பாலிசாக்ரைட் நோன் அஸ் செல்லுலோஸ். பட் கிளைகோஜன்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே குளுக்கோஸே வந்து லீனியர் செயின்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் வந்து பிரான்ச்டு செயினையும் ஃபார்ம் பண்ணும். ஸோ கிளைகோஜனுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ செல்லுலோஸ் நம்மளுக்கு தெரியும், பிளான்ட்டுடைய செல் வால் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். கிளைகோஜன்ல இஸ் த ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் இன் அனிமல்ஸ். ஸோ இப்படி இருக்கும். பிரான்ச்டு செயின் லீனியர் வித் பிரான்ச்டு செயின்ஸை ஃபார்ம் பண்ணும் இன் ஃபார்ம் ஆஃப் கிளைகோஜன். தென் மோனோசாக்ரைட்ஸ் பத்தி அதோட ஸ்ட்ரக்சர்ல வந்து இன்னும் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இதுலயே வந்து டூ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்கு. தே ஆர் ஆல்டோசஸ் அண்ட் கீட்டோசஸ். ஓகேவா? இப்ப ஒன் ஆஃப் த கார்பன் ஆட்டம் இஸ் டபுள் பாண்டட் டு an ஆக்சிஜன் ஆட்டம் டு ஃபார்ம் அ கார்பனைல் குரூப். இப்ப கிளிசரால்டிஹைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளிசரால்டிஹைடுல வந்து டோட்டலி 3 கார்பன்ஸ் இருக்கு. 1 2 3. இதுல இருக்க ஒன் ஆஃப் த கார்பன் ஆட்டம் வந்து டபுள் பாண்டடா இருக்கும், ஆக்சிஜனோட பைண்டா இருக்கும் டு ஃபார்ம் அ கார்பனைல் குரூப். C double bond O. This is carbonyl group, functional group. So other carbon atom has hydroxyl group. So ஒரு கார்பன் ஆட்டம்ல C double bond O carbonyl group இருக்கும். மற்ற கார்பன் ஆட்டம்ஸ் எல்லாமே it has hydroxyl group OH and OH groups கண்டெயின் பண்ணிருக்கும். இந்த கார்பனைல் குரூப் வந்து ஒரு கார்பன் செயினோட எண்டில் இருந்ததுன்னா அதை வந்து ஆல்டிஹைட் குரூப்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் நோன் திஸ் கைண்ட் ஆஃப் monosaccharide is known as aldose. ஓகேவா? ஸோ CHO aldehyde group. அதுவே வந்து இந்த கார்பனைல் குரூப் வந்து எனி அதர் பொசிஷன். ஃபர்ஸ்ட் இந்த கார்பன்ல இல்லாம செகண்ட் கார்பன்ல இருந்தது, தேர்ட் கார்பன் அந்த மாதிரி இருந்ததுன்னா திஸ் இஸ் known as ketose. This type of monosaccharides are known as ketose group. This is CHO aldehyde. அது நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆல்டிஹைட் குரூப் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ஆல்டோஸ்னு சொல்லுவோம். For example, இதை நீங்க பாத்தீங்கன்னா D-glyceraldehyde. This is an aldotriose. ஆல்டோட்ரையோஸ்னா ஆல்டோங்கிறது மீன் பண்றது என்னன்னா இதுல வந்து ஒரு CHO ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. அதே நேரத்துல ட்ரையோஸ்னா
3 நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இருக்கு இந்த மோனோசாக்கரைட்ல அப்படிங்கறத மீன் பண்ணுது. ஸோ டிகிளிசரால்டிஹைட் டி நம்ம பார்த்தது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஸ்டீரியோ ஐசோமர் மாதிரி டி அண்ட் ஹச். ஸோ ஹைட்ரஜன் வந்து ஐ மீன் ஹைட்ராக்சைல் குரூப் வந்து ரைட் சைடு இருந்ததுன்னா இட் ஃபார்ம்ஸ் டிகிளிசரால்டிஹைட். ஸோ இதே ஹைட்ராக்சைல் குரூப் வந்து லெஃப்ட் சைடு இருந்ததுன்னா இட் ஃபார்ம்ஸ் எல்கிளிசரால்டிஹைட். அவ்வளோதான் வித்தியாசம். பட் இதை பாருங்களேன், டைஹைட்ராக்சி அசிட்டோன் டைஹைட்ராக்சி அசிட்டோன் டைஹைட்ராக்சி அசிட்டோனுமே வந்து இஸ் ஒரு 3 கார்பன் இருக்க ஒரு மோனோசாக்கரைட் தான். பட் என்ன டைப் ஆஃப் மோனோசாக்கரைடா? இஸ் அ கீட்டோ ட்ரையோஸ். கீட்டோனா வந்து இட் கண்டெய்ன்ஸ் கார்போனைல் குரூப் வித் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்க ஒரு மோனோசாக்கரைட். ஸோ ஐ பிலீவ் இப்போ உங்களுக்கு ஆல்டோஸ் அண்ட் கீட்டோஸ் உடைய டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே we can able to identify whether it is a aldose saccharide இல்லைன்னா அது வந்து ஒரு கீட்டோஸ் மோனோசாக்கரைடா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபார் சே எக்ஸாம்பிள் இங்க பாருங்களேன், டி குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ் அன் ஆல்டோஹெக்சோஸ். ஏன் ஆல்டோஹெக்சோஸ்ன்னு சொல்லுவோம்? இங்க CHO குரூப் இருக்கு, ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. அதே நேரத்துல இட் கண்டெய்ன்ஸ் 6 கார்பன்ஸ் 1 2 3 4 5 and 6. So is an aldohexose. But D-fructose is a ketohexose. Why it is ketohexose? It contains carbonyl group at the second position. But it contains 6 carbons like glucose. So இது வந்து ஒரு ஹெக்ஸோஸ் சுகர் தான், பட் ஒரு கீட்டோஹெக்சோஸ். ரிபோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா this is aldopentose. Pentose, ஏன் pentose? Because it contains 5 carbons with an aldehyde group at the corner carbon. So CHO group. So this is aldopentose. 2-deoxy-D-ribose என்னது? Is a aldopentose. இங்கேயும் CHO group தான் இருக்கு, but it contains 5 carbons 1 2 3 4 and 5. So இது வந்து aldopentose. இப்படிதான் this is the difference between aldose and ketoses. இதை பேஸ் பண்ணி நம்ம மோனோசாக்கரைட்ஸ் வந்து they can able to form different cyclic structures. ஸோ அந்த cyclic structures பேஸ் பண்ணி எப்படி நம்ம கார்போஹைட்ரேட்டை நேமிங் பண்ணுவோம், ஒவ்வொரு மோனோசாக்கரைட்ஸோட ரோல் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் அதே மாதிரி டைசாக்கரைட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ், இது எல்லாத்துடைய ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல கண்டினியூ ஆகும். தென் பிவைக்யூ அனாலிசிஸ் பார்த்துடலாமா? ஸோ this question has been asked in December 2008. The interaction energy between atom A and B is 400 kilojoule per mole. The type of interaction between them is என்னன்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா பாண்டிங் எனர்ஜி வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பாண்டுக்குமே நம்ம பார்த்துருக்கோம்ல. இந்த ஸ்லைட்ல பாருங்க, இதுல கோவலன்ட் பாண்ட்ஸுக்கு தான் வந்து மோர் தேன் 300 கிலோ ஜூல்ஸ் தேவைப்படுது. கார்பனுக்கு 340 அண்ட் கோவலண்ட் இது ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு 460. பட் ஹைட்ரஜன் எல்லாத்துக்குமே வந்து 20 கிலோ ஜூல் தான் தேவைப்படுது. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். த ஆன்சர் இஸ் கோவலண்ட் பாண்ட். ஏன்னா இதோட பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? 400 கிலோ ஜூல் பர் மோல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் த மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ஃபார் குளுக்கோஸ். குளுக்கோஸ்ல வந்து டோட்டலி 4 நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இருக்கு. ஸோ குளுக்கோஸோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்டீரியோ ஐசோமர்? இது நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் நம்ம வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் கைரல் கார்பன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதோட 2 பவர் நம்பர் ஆஃப் கைரல் கார்பன்ஸ். ஓகேவா? அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ஒரு மாலிக்யூலுக்கு இருக்குது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன்.
ஸோ டோட்டலி 4 டிஃப்ரெண்ட் கைரல் கார்பன்ஸ் இருக்கு. கைரல் கார்பன் என்ன சொல்லுவோம்? 4 பக்கமும் 4 டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் இருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, இங்க CHO இருக்கு, இங்க H இருக்கு, இங்க OH இருக்கு, இங்க C இருக்கு. ஸோ இந்த கார்பன் 2 இருக்கு இல்லையா? இது ஒரு கைரல் கார்பன். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன், OH, இங்க ஒரு CH2. ஸோ இது ஒரு கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன், இது ஒரு கைரல் கார்பன். ஸோ டோட்டலி 4 நம்பர்ஸ் ஆஃப் கைரல் கார்பன்ஸ் இருக்கும். 2 குளுக்கோஸ்க்கு அப்படி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் என்ன? 2^4 நம்பர் ஆஃப் கைரல் கார்பன். ஸோ 2^4 என்னது? 2 into 2 into 2 into 2. 2 into 2s are 4, 4 into 2s are 8, 8 into 2s are 16. ஸோ இதுதான் the maximum possible stereoisomers for glucose. Hope this session is beautiful, useful, and let me wind up the sessions. If you have any doubts, you can ask me now.